ஏன் உன் மகன் வந்து கட்சியில் சேரணும், சேர்ந்ததுமே அவனுக்கு வந்து இளைஞரணி மாநில தலைவர் பதவி கொடுப்ப, மாநில அணி தலைவரானவன் 3 மாசத்துல எம்எல்ஏ சீட்டு கொடுப்ப, எம்எல்ஏ சீட்டு கொடுத்த 3 மாசத்துல அவனை அமைச்சராக்குவ, அமைச்சராக்குன 4 மாசத்துல அவனை துணை முதல்வராக்குவ. உன் புள்ளெல்லாம் வந்ததுமே உச்சாணி கொம்புக்கு போகணும். ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அடிப்படையில இருந்து நடிகனாக இருந்து பாடுபட்டு இந்த மக்களை மகிழ்வித்து ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு அவன் ஃபீல்டுல இன்னும் 20 ஆண்டுகள் கோலோச்ச முடியுங்கிற நிலையை துறந்து விட்டு கட்சி ஆரம்பிச்சு இங்க நான் அடுத்த ஆட்சிக்கு வருவேன்னு சொல்றான். அவனுக்கு ஒரு சப்போர்ட் மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்றான். அதை வந்து நேத்தி கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு ஆட்சி வரும்னு நினைக்கிறான். நேத்தி தானே வந்தான் அவன், நேத்தி தானே வந்தார் உதயநிதி ஸ்டாலின். அவனுக்கு என்ன இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி? அது மட்டும் இனிக்குதா உனக்கு? ஏன் விஜய் ஆசைப்படக்கூடாதா? விஜய் அரசியல் ரீதியா நம்ம எதிர்ப்போம். விஜய் யாரோட தூண்டுதல் அரசியல் வந்திருக்காங்கிறது மாறுபட்ட கருத்து நமக்கு உண்டு. விஜயை விமர்சனம் செய்வதற்கு 100கணக்கான காரணங்கள் நம்மள்ட்ட உண்டு.